அஸ்ஸலாமு அலைக்கும். நான் சிக்கந்தர், லண்டனிலிருந்து. இப்போ ஒரு சிறிய ஒரு ஒரு எனக்கு எப்படின்னு சொன்னாக்கா, அது இப்போ இந்த மார்க்க விஷயத்தை பற்றி தான் பேசலாம் அப்படின்னு, இங்கே உள்ள வழிமுறைகள் இபாதத்து விஷயத்தை தான் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நான் இருக்கிற இடத்துல இருந்து ஒரு 100 மீட்டர் அளவுக்கு ஒரு மஸ்ஜித் ஒன்று இருக்கு. அது பேர் மஸ்ஜித் அல் ஜன்னா. இது எப்படி உருவாக்கப்பட்டதுன்னு சொன்னாக்கா, இங்க இலங்கை தமிழர்களால அது உருவாக்கப்பட்டது. அது அவங்க இது பல வருஷங்களா அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு அவங்க ஒரு அளவுக்கு டெவலப்மெண்ட் பண்ணி இதெல்லாம் பண்ணிட்டு நல்ல ஒரு பெரிய அளவுக்கு பண்ணியிருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ், அது ஒரு பெரிய விஷயம்தான். அதுல இப்போ தொழுக வரக்கூடியவங்க பல நாட்டுக்காரங்க இருக்கிறாங்க. இங்க பல நாட்டுக்காரங்க வர்றாங்க. பெரும்பாலும் ஆங்கிலேயன் ஒரு 20-25% சொன்னாக்கா, மற்றவங்க ஒரு 10%, 20% எல்லா நாட்டுக்காரங்க. எல்லாத்துக்கும் பேசிக் என்னன்னாக்கா, இது ஆங்கிலேயன் தான், இங்கிலீஷ் தான். அதுதான் அவங்களுக்கு மொழி. இப்போ எனக்கு என்னன்னு சொன்னாக்கா, எனக்கு தமிழை தவிர தமிழ் கொஞ்சம் ஒரு இங்கிலீஷ், கொஞ்சம் இங்கிலீஷில் ஹிந்தி, இங்கிலீஷ் சுத்தமாக ஓரளவுக்கு தெரியாது. பட் ஏதோ நமக்கு யார்ட்டையும் நம்ம பேச வேண்டியது இல்லை. வர்றோம், போகிறோம், தொழுகை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுறோம். அதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால இப்போ என்ன, இவங்க இந்த மார்க்க விஷயத்த, ஒரு இபாதத்து விஷயத்த எப்படி ஃபாலோ பண்றாங்கன்னு சொன்னாங்க. நல்ல அறிவுஜீவி தான், நல்லா படிச்ச பண்பாளர்கள் எல்லாமே பெரிய ஒரு நல்ல அறிவுஜீவிகளை தான் இருக்கிறாங்க. ஆனா மார்க்கன்னு வரும்போது அடிமட்டமா போயிடுறாங்க. எனக்கு தெரிஞ்ச அளவு கூட, நான் குர்ஆன் ஹதீஸ் அறிஞ்சுக்கிட்ட அளவு கூட அவங்களுக்கு சுத்தமா தொழுகை முறையே அந்த அனபியுடைய வகைரா எப்படி அவங்க ஃபாலோ பண்றாங்களோ அதே தான் அவங்க தொழுதுகிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இவ்வளவு அறிவுஜீவிகள் உலக கல்விக்கெல்லாம் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறவங்க இந்த இபாதத்து விஷயத்திலேயே அது செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படின்னு தான் என்னுடைய கேள்வியா தான் இருக்குது. இப்போ அதே மாதிரி இங்க மார்க் அறிஞரை ஒரு பெரிய, அதாவது அவர் யாருன்னு கேட்டாக்கா, ஒரு முக்தி அப்படின்றாங்க. முக்தி, அப்புறமா பெரிய உலமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அவர் பில்டப் கொடுக்கறதா. பில்டப் கொடுக்குற அவங்க இந்த தொழுகையை நடத்துறாங்களா, தொழுகைக்கு இமாமா நிக்கிறாரா, அதோட ஒரு பவர் போச்சு. அது நம்ம நிலைப்பாடு, அது தவ்ஹீதுடைய நிலைப்பாடு. அதுதான், அதாவது தொழுகை நடத்துறாங்கன்னு சொன்னாக்கா தொழுகைக்கு அவர் தான் இமாம். அவருக்கு நம்ம மதிப்பு, அவருக்கு அவருடைய இதுல நம்ம தொழுகிறோம். அது தொழுகை முடிஞ்சு சலாம் சொல்லிட்டாருனாக்கா அவருடைய இது முடிஞ்சிருச்சு. அவரு யாரோ நம்ம யாரோ, அந்த மாதிரி இருக்கு. அதுதான் நடைமுறை விஷயம், நமக்கு தெரியுது. ஆனா இந்த படித்தவர்களுக்கு ஏன் தெரிய மாட்டேங்குது? அதை நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. அதாவது நமக்கு, அதாவது இப்போ ஒரு படிப்பு, உலக கல்வி படிப்புன்னு சொன்னாக்கா அவ்வளவு பில்டப் பண்ணி, அதாவது அவ்வளவு பயங்கரமா படிச்சு பல வருடங்கள் படித்து அது முறையா தேர்வு எழுதி அது அந்த அளவுக்கு அதுல தேர்வுல பாஸ் ஆகி இந்த மாதிரிலாம் வர்றீங்க. அது உலகத்து கல்விக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. ஆனா மார்க்க கல்விக்கு ஏன் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை? பேருக்கு ஒரு ஆலிமா படிக்கிறாருன்னு சொன்னா 7 வருஷம் படிக்கிறாரு, அவர் பாஸ் பண்ண அந்த படிப்புல தேர்வு பெற்றாரா இல்லையா அப்படிங்கறதெல்லாம் பாக்குறதே கிடையாது. உடனே ஆலிம் பட்டம் கொடுத்துட்டு அனுப்பிச்சிடுறாங்க. அவருக்கு இருக்கிற என்ன மூளையை வச்சுட்டு ஒரு உலகத்தை இது மக்களுக்கு என்னத்தை போதிப்பாரு? இஸ்லாத்தை பத்தி எப்படி எடுத்து உரைப்பாரு? குரானை குரான் ஓதி தான் முடிச்ச, ஒரு மந்திர மாதிரி தான் ஓதி இருக்கிறாங்க ஒழிய அது அர்த்தம் திருத்தவங்களுக்கு தெரியறது இல்லை. அது மாதிரிதான் அவங்களுடைய நிலைப்பாடு. அதுதான் எனக்கு மன வருத்தமா இருக்குது. இப்ப இமாமும் சரி, மோதினார் இருக்காங்க, மோதினாரும் சரி, எல்லாமே இங்கிலீஷ் பேசக்கூடிய, அவங்களுக்கு இருக்கிற அந்த லாங்குவேஜ் அவ்வளவு படிச்சு தானே அதெல்லாம் பேசுறாங்க.
இப்ப அது கூட நமக்கு அந்த ஒரு டேலண்ட் இல்லையே. ஆனா அதுல எல்லாம் முக்கியத்துவம் காமிச்சவங்க இது மார்க்கத்துல வந்து ஒரு முக்கியத்துவம் ஏன் காமிக்க மாட்டேங்கிறாங்க? மார்க்க விஷயத்துல, குர்ஆன் ஹதீஸ் விஷயத்துல முக்கியத்துவம் ஏன் காட்ட மாட்டேங்கிறாங்க தெரியல. அது ஏதோ ஒரு சடங்கு சம்பிரதாயம் மாதிரி அவங்க வந்து ஓதிட்டு போறாங்க, செஞ்சுட்டு போறாங்க. அதுதான் எனக்கு மன வேதனையா இருக்குது. இது வந்து இது மார்க்க விஷயத்துல அவங்க நல்லா ஒரு அதுக்குன்னு ஒரு தேர்வாணையம் வச்சு நல்லா படிச்சு அதுல பாஸ் பண்ணாதான் நீ ஆலிம் ஆக முடியும், இமாம் ஆக முடியும். குர்ஆன் ஹதீஸை முழுமையா தேர்வு எழுதி அது படிச்சு தேர்வு எழுதி அதுக்கு தேர்வாணைன்னு ஒன்று வச்சு உலக கல்விக்கு எவ்வளவு ஓரளவுக்கு அதாவது உலக கல்விக்கு கொடுக்குற முக்கியத்துவம் கொடுக்க முடியாதுதான். ஏன்னா வந்து அதுக்குதான் இங்க வந்து பெரிய உலக கல்விக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. மார்க்க கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம், ஓரளவுக்கு அது கொடுத்து அதுல ஃபில்டர் பண்ணி நல்ல தேர்ந்தெடுத்தவங்கள வந்து நீங்க ஒரு முக்கிய ஒரு பேச்சாளராகவும் ஒரு இமாமாவும் ஆக்குறது வந்து அது மக்களுக்கு வந்து பயன்படும். அதுதான் எனக்கு வந்து இப்போதைக்கு மனம். இங்க வந்து இந்த சுச்சுவேஷன் பார்க்கும்போது இந்தியாலயும் அப்படிதான் இருக்கு. தமிழ்நாடாவது ஓரளவுக்கு பரவாயில்ல. ஏன்னா தவிதுல கொஞ்சம் படிக்காத மக்கள் கூட அதை வந்து தெரிஞ்சுக்கிட்டு அது நேர்வழியில வந்து நடக்கணும்னு சொல்லிட்டு பண்றாங்க, நடக்கிறாங்க, ஃபாலோ பண்றாங்க. அதுல நானும் ஒருத்தன். அது மாதிரி இருக்கும்போது இவங்க இவ்வளவு படிச்சு ஒரு அறிவாளி அறிவுஜீவிங்களான்னு சொல்றாங்களே, ஏன் அந்த நாலேஜ் அவங்க வந்து இதை வந்து குர்ஆன் ஹதீஸுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு பண்பட மாட்டேங்கிறாங்கன்னு தான் எனக்கு வருத்தமா இருக்கு. அடுத்த வீடியோல சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.